Hi friends, welcome to Kavita's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா இனிப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு இந்த கப்ல ஒரு அரை கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுல சேர்த்துட்டேன். இதுலயே நம்ம 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நமக்கு கரைஞ்சா மட்டும் போதும். பாகுபதம் எதுவும் நமக்கு தேவையில்லை. வெல்லம் கம்ப்ளீட்டா நல்லா கரையட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வெல்லம்லாம் நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளவெடுத்தீங்களோ அதே கப்பில் தான் வெல்லம் தண்ணி எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் பட்டர் இல்லாதனால 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கூடவே கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்க வெள்ளை எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெள்ளை பாகு எடுத்திருந்தோம் இல்லைங்களா, நான் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முழுமையாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்பூன்ல இருந்து எடுத்துட்டு கையில் பிசைஞ்சுக்கிறேன். அரிசி மாவு நான் வீட்டில் ரெடி பண்ண மாவு தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் கடை மாவு கூட பயன்படுத்தலாம். ஆனால் அரிசி மாவு எந்த ஒரு கப்பி எதுவும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. சளிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் துருவல் சேர்க்கலை. 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இந்த மாதிரி மாவு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு சீடை உருண்டைகளா உருட்டிக்கணும். கையில எடுத்துட்டு உருட்டிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்க உருட்டிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நம்ம சீடை உருண்டைகளை அழகா உருட்டி எடுத்தாச்சு. நீங்க சீடை உருண்டைகளை ரொம்ப டைட்டா உருட்டக்கூடாது. கொஞ்சம் லேசா உருட்டிக்கிட்டீங்கன்னா தான் நமக்கு பர்ஃபெக்டா வரும். இங்க அடுப்புல கடாயில எண்ணெய் ஊத்தி ரெடியா இருக்கு. நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒண்ணு ஒண்ணா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். இப்போ இது நல்லா ஒன் சைடு வெந்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நமக்கு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே லைட்டா திருப்பி விட்டுக்கோங்க. நீங்க சீடை உருண்டைகளை எண்ணெயில சேர்த்ததுமே கரண்டி போட்டுறக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா வெந்து தனித்தனியா நமக்கு அப்படியே வரும். இப்ப பாருங்க, அதுவாவே நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு முழுமையாக வேகணும். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு சீடை வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்ல நம்ம செஞ்சுக்கலாம். நீங்க இதுல தேங்காய் துருவல் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆனா கண்டிப்பா நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட போறோம் அப்படிங்கிறதுனால ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு 2-3 நாள் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இப்போ இது கம்ப்ளீட்டா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சீடை உருண்டைகள் முழுமையாவே வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி போடும்போது நமக்கு நல்ல சத்தம் கேட்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மீது இருக்கிற சீடை உருண்டைகளையும் நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சீடை உருண்டைகளை பாருங்க, ஒரு பவுல்ல மாத்திருக்கேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு. கையெல்லாம் சுடுது. நல்லா அருமையா அந்த நம்ம உருட்டி விட்டது எண்ணெயில பிரியாம எவ்வளவு பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே Facebookலயும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.